கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியமுள்ள தூதர்களே, அவரை தோத்திரீங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. இங்க பிரீச்சிங் கேட்கிறாங்க, நீங்க பேசின வார்த்தையை கேட்கிறாங்க, உங்க அறிக்கையை கேட்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள். ஐயா, காணக்கூடாத ஆவியின் மண்டலத்தில் தூதர்கள் நீங்கள் பேசின வார்த்தையில ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சிம்பிளாக வசனத்தை தான் உங்களுக்கு எடுத்து காண்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பிறப்பு என்றாலே பிசாசுக்கு பயம். பிறப்பு என்றாலே பரலோகத்தில் மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம், அதாவது தேவனாலே பிறந்த ஒரு நீதிமானை குறித்து பரலோகத்தில் தேவ தூதர்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாச்சான். அப்போ நம்ம தேவனால் பிறந்த போதே பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருச்சு, தேவ தூதர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருச்சு. நம்ம வார்த்தையை பேச பேச பரலோகத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டால் பரலோகத்தில் தேவதூதர்களுக்கு சந்தோஷம் உண்டாகணும். அப்படி வார்த்தை தான் பேசணும், அப்படி வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாச்சுனாவே இந்த பூலோகத்தில் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியா உங்களை டாடி மகிழ்விக்க போகிறார், கனப்படுத்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார், பெருமைப்படுத்த போகிறார். உங்களுக்கு டாடி காட் கன்ஃபார்ம் பண்ணுகிற வேத வசனத்தினாலே பிசாசுக்கு பயமும் திகிலும் கெடியும் தேவன் உண்டு பண்ண போகிறார். This is the time for every believers for a supernatural birth